Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 513 part 1. ஓபன் பண்ணா சபாடி ஆர்கிபெலகோக்கு பக்கத்துல ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க ட்ரெஃபல்கர்லாவோட சப்மரீன் அங்க நின்னுட்டு இருக்கும். ஒயிட் பியர்டோட ஏரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பைரட்ஸுங்க நியூ வேர்ல்டுல அங்க இங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா இவன் எதை பத்தியும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு தான் இங்கே வெயிட் பண்றது, வாங்க நம்ம நியூ வேர்ல்டுக்கு போகலான்னு சொல்லி ட்ரெஃபல்கர்லா கிட்ட அவனோட க்ரூ மெம்பர்ஸ் எவ்வளவோ பேசி பாப்பானுங்க. ஆனா அவன் நான் என்னோட டைம் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, பொறுமையா வெயிட் பண்ணுங்கப்பா. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் பீஸ் ட்ரெஷர் வேற எங்கேயுமே போயிடாது, கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. இப்ப இவங்களுக்கு என்ன பீதினா, அந்த பிளாக் பியர்டு ஆல்ரெடி நியூ வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகி அவனோட மூவ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஒரு பைரட் குரூவையும் அவன் காலி பண்ணியிருக்கானாமா. யாரெல்லாம் அந்த 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளா மாறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இப்ப அடிச்சு புடிச்சு நியூ வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்மள அவனுக்கு தோக்கடிச்சிட கூடாது, நம்ம யார்ட்டையும் தோக்க கூடாதுன்னு வேற வெறித்தனமா சொல்லுவானுங்க. ட்ரெஃபல்கர்லாம் அதைத்தான் நானும் சொல்றேன், மூடிட்டு இங்க வெயிட் பண்ணுவோம்பா. ஏன்னா அவங்க எப்படியும் மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகதான் போறானுங்க. அது எதுக்கு தேவையில்லாம அந்த சண்டைக்குள்ள மூக்க விட்டு நோஸ் கட் பண்ணணும், பேசாம இங்கே வெயிட் பண்ணுங்க, நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இங்கே இருந்து எடுத்துக்கலாமா. உடனே கேப்டன் சூப்பர் கேப்டன், நீங்க பிரில்லியன்ட் கேப்டன், உங்களை கடைசி வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணுவோன்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவானுங்க. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரே ஒரு ஜீவன் மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும். அதுலயும் காமெடி என்னன்னா, தூக்கத்திலேயே கேப்டன் நானும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன்னு வேற சொல்லுமா. எல்லாம் புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவானுங்க. தூங்கிட்டு இருக்கும் போது என்னடா சேட்டா உனக்குன்னு அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க ஒரு விண்டர் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க அந்த ட்ரேக்கோட பைரட் கூட்டம் வீர நட வெட்டி நட போட்டு போயிட்டு இருக்கானுங்க. பயங்கரமான குளிரு, அவனோட க்ரூ மெம்பர்ஸால நடக்க முடியல. இருந்தாலும் பொறுமையா வந்துட்டு இருப்பானுங்க. அந்த டைம் திடீர்னு மேல ஏதோ பல பலன்னு மின்னிட்டு இருக்கும். அதுவும் இவங்கள நோக்கி வேற வர மாதிரி இருக்குமா. என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஷார்ப்பான ஐஸ் கட்டிங்க சரக்கு சரக்கு சரக்குன்னு வந்து சொருகும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும், டன் நடக்கனக்காதான். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் ஆகல. எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஐஸ் கட்டிங்க. என்னென்னமோ நடக்குது, பேசாம இங்க இருந்து போயிடலாம் கேப்டன் சொல்லி பதறுவானுங்க. அந்த டைம் ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய ஸ்னோபால் மாதிரி இருக்கும். ஐஸ் எல்லாமே அதுல போய் ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்குது. என்ன இப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பயங்கரமா அதிர ஆரம்பிச்சு மேல கிடக்கிற ஸ்னோ எல்லாம் அப்படியே கீழே விழும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு அயன் டோம்னு. அதை நான் டப்பு ஓபன் ஆகுமா. அத்தனை பேருமே அசந்து போய் பாப்பாங்க. டேக்குக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் காட்டுறானுங்க அந்த டோம்குள்ள ஒரு பெரிய கோட்டை. இப்படி ஒரு இடத்துக்குள்ள இப்படி ஒரு டவுன் இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி ரைட் நம்ம உள்ள போலான்ட்டு பொறுமையா போனா மேல இருந்து கண்ணை வச்சு கண்டமேனிக்கு சுடுவானுங்க. ரேக்கு மட்டும் தான் அசராம நிப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கூட்டம் மேல கேட்ல இருந்து சக்குன்னு வந்து குதிச்சு, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, இது 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளான கைடோவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நான் இந்த இடத்தோட செக்யூரிட்டி, சோ யாரையும் உள்ள விட மாட்டேன்பா. இப்ப என்னதான்டா வேணும்னு கேட்டா ஜஸ்ட் உங்களை வான் பண்ணேன், அப்படியே எந்த பஞ்சாயத்து பண்ணாம இங்க இருந்து அப்படியே திரும்பி போயிருங்கம்மா. உடனே ட்ரேக் இப்ப என்ன உன்னைய கொன்னுட்டா கைடோ நீ சும்மா விட மாட்டான், அதானே சொல்ல வரேன். ஆமா அதுல என்ன டவுட்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்ணை நீட்டுவான். கொய்யால எனக்கே கண்ணான்னு சொல்லி ட்ரேக் அப்படியே டைனோசரா மாறுவான். அதை பார்த்து ஆப்பனன்ட் ஆடி போயிருவான். ஏன்னா அவனுக்குமே இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை பத்தி தெரிஞ்சிருக்குது. இது ஏன்ஷியன்ட் சோயன் டைப் டெவில் ஃப்ரூட், ரொம்ப ரேரான ஒண்ணு வேற. அப்புறம் என்ன பயங்கரமான கலவரம் தான். அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க ஏதோ ஒரு ஸ்பிரிங் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கேயுமே ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது போல. டம்மு டிம்மு பயங்கரமான சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த அப்பு இருக்கான்ல, அவன் காட்டுக்குள்ள இருக்க ஏதோ பெரிய சைஸ் பண்ணிய போட்டு பொலன்னு பொலந்து எடுத்திருக்கான். அதான் அந்த சத்தம். பரவாயில்ல, அத்தா தண்ணி மிருகத்தை ஒண்டியால நின்று சண்டை போட்டு காலி பண்ணியிருக்கான். அவனோட கைய பாத்தீங்களா, லாங் ஆம், அதாவது 2 மடிப்புகள் இருக்குது. இந்த ஆளுக கூட தானே புரூக்கு படாத பாடுபட்டு இருக்கான். கூட இருக்க ஆளுகெல்லாம் கேப்டன் வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டீங்கன்னு ஏத்தி விடுவானுங்களா. அந்த டைம் பின்னாடி பார்த்தா பயங்கரமான சத்தம். என்னன்னா அதே மாதிரி எக்கச்சக்க பண்ணிய சும்மா ரவுண்டு கட்டி வந்து நின்னுட்டு இருக்குங்க. ஒன்னு அடிக்கிறதுக்குள்ளேயே ஒண்ணுக்கு போயிட்டானுங்க. இதுல இத்தனை பேர் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பீதி ஆகும். ஆனா கூட இருக்க குரங்கு பயிலுக்கு என்ன பண்ணிடுவானுங்க, அப்பு நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை, அப்படியே போறீங்க அந்த பண்ணிகளுக்கு 2 ஆப்போசிட் வந்துகிட்டே இருங்க, கேப்டனா கொக்கான்னு பில்டப் பண்ணுவானுங்க. உங்கடா மக்குகளான்ட்டு அவன் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு ஓடுவான். ஐயோ கேப்டனே ஓடிட்டாருன்னு அவரை ஃபாலோ பண்ணிட்டு மத்தவனுக்கு ஓடுவானுங்க. அந்த பண்ணிங்க கூட்டம் விடுமா, எங்க ஆளு மேலேயே கைய வச்சிட்டாரான்னு பயங்கரமா வெட்ட ஆரம்பிச்சிருங்க. ஒண்ணு என்ன பரவாயில்ல, ஒரு கூட்டமே வந்து அவன் என்ன பண்ணுவான், அதனால விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவனுக்கு ஓடிட்டு இருக்க அந்த இடம் ஒரு டெட் எண்ட், நின்னானுங்கன்னா அவ்வளவுதான் மிதிப்பட்டே சாவானுங்க. அதுக்கு பேசாம மேல இருந்து கடலுக்குள்ளேயே கூச்சலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வேகமா நிக்காம ஓடுவானுங்க. சொல்ல போனா அந்த ரூஃப் டாப்பை தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் ஏர்ல ஓடிட்டு இருப்பானுங்க. பாஸ் என்ன பயத்துல இப்படி ஓடிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா இவனுல ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஏர்ல அந்த பண்ணிகளும் வட்டிட்டு வருங்க. அட மானகட்ட பருகளா, என்னடா ஐலாண்ட் இது, ரூஃபை தாண்டி வந்தா கீழே விழ மாட்டோமா, ஐயோன்னு புலம்பிக்கிட்டே போவான். அப்படியே அங்க கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க ஏதோ ஒரு பர்னிங் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் பிளாக் பியர்டு அவன் ஆளுகளோட வந்திருக்கான். எல்லா இடமும் தகன்னு எரிஞ்சுட்டு இருக்கிறதுனால பயங்கர சூடா இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு நடுவுல
உட்காந்து ஜாலியா குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஆக்சுவலி பஞ்சாயத்து என்னன்னா இவனுங்க வந்த ராஃப்ட் வந்து பிஞ்சு போச்சு. முன்னாடி வெறும் 4 பேரு எந்த மாதிரி வேணாலும் ராஃப்ட் ரெடி பண்ணி போவானுங்க. இப்போ டீமோட சைஸும் பெருசாயிருச்சு. அதுல இருக்கிற ஆளுகளும் பெரிய பெரிய பெத்த சைஸ்ல இருக்கானுங்க. அதனாலதான் அவங்களோட ராஃப்ட் டேமேஜ் ஆகி இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இதுல காமெடி என்னன்னா இவனுங்க நியூ வேர்ல்டுக்கு வரதுக்கு ராஃப்ட்லயே வந்து இருக்கானுங்க. ஒரு நல்ல கப்பல் கூட இல்ல. சொல்ல போனா அதுவே ஒரு கிறுக்குத்தனமான விஷயம் தான். ஆக்சுவலா இவனுங்க மரைன் போர்ட்ல இருந்து வரும்போது ஒரு கப்பலை ஆட்டைய போட்டு தான் வந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம சொல்லவா வேணும். சோ இப்படி அவனுங்க மாத்தி ஜாலியா உட்காந்து கதகதையா அடிச்சு தள்ளுவானுங்க. இவனு எல்லாத்துக்குமே அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தாதான் செம ஹாப்பி. ஏன்னா அங்க படாத பாடு பட்டுட்டாங்கல்ல. சரி இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இங்கே வெயிட் பண்றதுன்னு கேட்டா ஏதாச்சும் கப்பல் வந்துச்சுன்னா அதுல ஏறி போயிடலாம். எப்படியும் இவனுங்க இருக்கானுங்கன்னு தெரிஞ்சு நேவி கப்பல் வராமையா இருக்கும். சோ அதனால ஏதாச்சும் கப்பல் வந்தா பாருங்க ஏறி போயிடலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. உனக்கும் வெயிட் பண்ணி போர் அடிக்குதானே வேற யாரையோ கேட்பான். யார கேக்குறான்னு பார்த்தா ஜுவல்லரி போனி. அவளை அடிச்சு புடிச்சு துவச்சு தொங்க போட்டு கெட்டி போட்டு வச்சிருக்கான். பிளாக் பியர்டால நம்பவே முடியல. ஏன்னா ஜுவல்லரி போனியோட பெரி பவுண்டி 100 மில்லியனுக்கு மேல. அது எப்படி இப்படி ஒரு டம்மி பீஸுக்கு கொடுத்தாங்கன்னு தான் அவனுக்கு புரியல. இந்த நியூ வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஆனவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். நீ சவுத் ப்ளூல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வரைக்கும் டிராவல் பண்ணி வந்த. ஆனா இதுக்கப்புறம்லாம் உன்னால கண்டிப்பா முடியாது. இதோட நீ காலி. நீயும் சரி உன்னோட க்ரூ மெம்பர்ஸும் சரி ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நீ வேணா என் கூட என்னோட பைரட்டா வந்து செந்துறியா கண்ணுன்னு அப்படியே பக்கத்துல போவான். ஒரே மிதி திருச்சடிச்சு வந்து விழுவானா மொத்த க்ரூ மெம்பர்ஸும் விழுந்து சிரிப்பாங்க. என்ன பாஸ் இப்படி உங்களை திருக்க விட்டாலேன்னு அவனுக்கு காண்டாயிரும். அட சண்டாளி உன்கிட்ட டீசென்டா தானே பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு டிடர்ஜென்ட் வேண்டாம் ஏதோ ஒரு சென்ட் அப்படித்தானே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி பண்ற. ஆல்ரெடி என்னோட குரூவே இன்டீசென்டா தான் இருக்கானுங்க. இல்ல நீயும் வேறையானு கத்துவான். இதை கேட்டுட்டு இந்நேரத்துக்கு அவன் டீம் மெம்பர்ஸ் மொத்த பேரும் தும்ப பூரா தூக்க மாட்டி இருக்கணும். ஆனா அவனுக்கு தேங்க்ஸ் பாஸ் எங்களை ரொம்ப புகழ்றீங்க மானுங்க. இங்க பிளாக் பியர்டுக்கு காண்டாயிருச்சு. அவன் என்ன சொல்லிடுவான் இந்த ஜுவல்லரி போனிய நேவி கிட்ட மாட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம பிளான் பண்ண மாதிரி நமக்கு நேவி ஷிப் கிடைக்கும். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லும் போதே அங்க ஒரு நேவி ஷிப் வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் என்ன நமக்கு குடுக்கறதுக்காக கப்பல் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்பான். இல்ல பாஸ் குடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவானே அவனோட தான் கப்பல் வந்துகிட்டு இருக்குதுமா. அது யாரா அவ்வளவு பெரிய அப்பா டயரு நான் கப்பலை கேட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தா அது அந்த அக்கைனு. அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் அங்க இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அவன் கூட எல்லாம் சண்டை போட்டு மண்டையை உடைக்க முடியாது. பயங்கர கொடூரமான ஆளு. இந்த இடம் வேற அவனுக்கு சாதகமா இருக்குது வச்சு செஞ்சிருவானுங்க. அவன் நேரா அந்த தீவுக்கு வந்து அந்த ஜுவல்லரி போனியை கட்டி வச்சிருக்கத பார்த்துட்டு நீ கவர்மெண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சவ தானே இதுக்கப்புறம் எல்லாம் ஓவர்னு வில்லத்தனமா சொல்லுவான். அவன் பச்சையா திட்டுவான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கடா நீ ஏன் கேவலவாதி. அப்புறம் என்னம்பா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே கட் பண்ணி ஹோலி லேண்டான மேரி ஜோய்ஸ காட்டுறாங்க. அங்க அந்த டோஃப்ளமிங்கோ கெக்கோ மோரியா பத்தி அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் அந்த கெக்கோ மோரியா பத்தி விசாரிச்சா எனக்கு தெரியல அவன் திடீர்னு காணாம போயிட்டான்பா. அவனை தான் போட்டு தள்ளிட்டானே. கடைசியா சாகும்போது இந்த மாதிரி போட்டு தள்ளுறதுக்கு சென்குக்குவா சொன்னான்னு கேட்டா இல்லவே இல்ல அவனுக்கும் மேலன்னு சொல்லியிருப்பான். அவன் தான் இவன் போல அப்படின்னு டோஃப்ளமிங்கோ சொல்ற வச்சு பார்க்கும்போது கெக்கோ மோரியாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் இவன் சொல்லுவான். டோஃப்ளமிங்கோ என்ன சொல்லுவான் இல்ல அவன் கண்டிப்பா செத்துருப்பான். நாங்க பண்ண வேலையில அவனால உயிரோட எல்லாம் எங்கேயும் சுத்த முடியாது. அப்படியே அவன் உயிரோட வந்தாலும் ஜோம்பியா வந்தா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். அது அந்த கவர்மெண்ட் ஆளுக்கு செம்மையா காண்டாயிரும். ஓவரா சிரிச்சு வெறுப்பேத்தான்னு சொல்லி கத்துவானா. உடனே டோஃப்ளமிங்கோ டப்புன்னு வந்து டேய் கெல்ட்டு பையல ஓவர் ஆர்டர் போட்டுட்டு இருக்க நீ எப்படா எனக்கு பாசா மாறின. நீ கவர்மெண்ட்ல எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நான் ஒரு பைரட்டு. எப்போ உன் கூட பிசினஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலையோ அன்னைக்கே உன்னை காலி பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாம என்னோட வார்லாடு பதவியுமே ரிசைன் பண்ணிடுவேன். இதை மட்டும் என்னைக்கு மறந்துடாத கண்ணுன்னு சொல்லி வில்லத்தனமா படு பயங்கரமா அந்த ஆளை மிரட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.